ஒரு மலையே குடைஞ்சு கட்டப்பட்ட ஒரு குடவரை கோவில். அதனாலதான் சொன்னேன் இது ஒரு சிவந்த மலை. இந்த இடத்துல நரசிம்மர் கோவில் கொண்டிருக்கிறதுனால இங்க இருக்கிற அவருடைய நெற்றியில அந்த மூன்றாவது கண்ணை காட்டுறாங்க. மூன்றாவது கண்ணுன்னா அது சிவபெருமானுக்குரியது தானே. ஆனா இங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா கோவில சுத்தி, அதாவது கருவறையை சுத்தி பிரகாரம் இருக்கும். நான் சொன்னா போல இது ஒரு குடவரை கோயில். இந்த குடவரை கோயிலை சுத்தி இங்க பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதும் அவருக்கு கொடுக்கிறது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துடைய தொன்மையான கோயில்களை பார்த்துட்டு இருக்க இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கோவிலை பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு வைணவ கோவில். நார்மலா ஒரு கோயிலுக்குள்ள போனோம்னா பெருமாளை நம்ம வலம் வர்றது வழக்கம். ஆனா இந்த கோவிலுக்குள்ள போய் நம்ம பெருமாளை வலம் வரணும்னா பிரகாரம் சுத்த முடியாது. ஒரு மலையே சுத்தி தான் நம்ம வலம் வரணும். அதுவும் ஒரு மலைக்குள்ள ஒரு குகை. அந்த குகைக்குள்ள நல்ல ஆஜானு பாகுவா ஒரு நரசிம்மர் உட்கார்ந்து இருக்காரு. அதுவும் அவருடைய நெற்றியில மூன்றாவது கண், நெற்றிக்கண். ஆரத்தி காட்ட நேரத்துல மட்டும் பக்தர்களுக்கு காட்டக்கூடிய அந்த நெற்றிக்கண் பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? அதுவும் இல்லாம இந்த மலையில தவம் பண்ண அந்த ரிஷி யாரு? இப்படி ஒரு மலையில நரசிம்மர் ஏன் வந்தாரு? அவர் ஏன் இங்கு கோவில் கொண்டிருக்கிறார்? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவில். அதாவது இந்த ஊருக்கு பேரே சிங்கப்பெருமாள் கோவில். ஆனாலும் இந்த திருத்தலத்தோடைய பழமையான பெயர் பாடலாத்திரை. பாடலாத்திரை நரசிம்ம பெருமாள். பெயர் காரணத்தை பார்ப்போமா? பாடலம் அப்படின்னா சிவந்த, அத்ரினா மலை. இது ஒரு சிவந்த மலை. இந்த இடத்துல நரசிம்மர் கோவில் கொண்டிருக்கிறதுனால இங்க இருக்கிற மூலவரை நம்ம பாடலாத்திரை நரசிம்மர்னு சொல்றோம். இது ஏதோ சாதாரணமா கட்டப்பட்ட கோவில் நினைக்காதீங்க. இது ஒரு குடவரை கோவில். அதாவது ஒரு மலையே குடைஞ்சு கட்டப்பட்ட ஒரு குடவரை கோவில். அதனாலதான் சொன்னேன் இந்த மூலவரை நம்ம ஒரு வலம் வரணும்னா அந்த மலையே நம்ம சுத்தி வரணும்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு மலையில ஏன் நரசிம்மர் கோவில் கொண்டிருக்கிறார்? இதுக்கு நம்ம தலபுராணத்தை பார்க்கணும். ஜாபாலின்ற ஒரு மகரிஷி, அவரு இங்க கடுமையான தவம் இருந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு ஆசைதான், ஹிரண்யகசிபுவை வதம் செஞ்ச அந்த உக்கிரமான நரசிம்மரை அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். ஆண்டுகள் கடந்து போச்சு. அவருடைய தவம் மட்டும் தொடர்ந்துட்டே இருந்தது. இந்த தவத்துல மகிழ்ந்து போன நரசிம்மர் தன்னுடைய உக்கிர ரூபத்தோட இங்க ஜாபாலி மகரிஷிக்கு காட்சி கொடுத்திருக்கார். இப்போ கோவிலுக்குள்ள போய் அந்த மூலவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாமா? அந்த குகைக்குள்ள போகும் பொழுது நல்ல ஒரு அமைதியான ஒரு இருள். அங்க இருக்கிற லைட் மற்றும் விளக்கோட வெளிச்சத்தோட நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஆஜானு பாகுவா ஒரு 8 அடி உயரமுள்ள ஒரு நரசிம்மர் அமர்ந்த கோலத்துல இருக்கார். எப்படி அமர்ந்து இருக்கார்? ஒரு காலை மடக்கி ஒரு காலை கீழே போட்டு கையில சங்கு சக்கரம் மற்றும் அபய ஹஸ்தத்தோட அப்படியே பார்க்கும் போதே ஒரு பரவசம் தான் உண்டாகும். ரொம்ப நல்லா உத்து பாத்தீங்க அப்படின்னா ஆரத்தி காட்டும் பொழுது அவருடைய நெற்றியில அந்த மூன்றாவது கண்ணை காட்டுறாங்க. மூன்றாவது கண்ணுன்னா அது சிவபெருமானுக்குரியது தானே. ஆனா இங்க நரசிம்மர் மூன்றாவது கண்ணோட இருக்கார். அது நார்மலா அந்த திருமண் போட்டு மறைச்சிருப்பாங்க. ஆரத்தி காட்டும் பொழுது மட்டும் அதை விளக்கிட்டு அவங்க காட்டும் பொழுது ஆஹா என்ன பரவசம்! அது அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா தான் உணர முடியும்.
நரசிம்மரை தரிசிச்சுட்டு அடுத்ததா போய் பாத்தீங்கன்னா தாயாரோட சந்நிதி, அப்படியே அமைதியே உருவான அஹோபிலவல்லி தாயார். நார்மலா ஹஸ்பண்ட்ஸ் கோவப்பட்டா ஒய்ஃப்க்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனா இங்க கோவப்படுறவரே தான் உட்கார்ந்து இருக்கார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கோவத்தை இவங்க எப்படிதான் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட அமைதி, அதை பார்த்தாலே ஒரு அமைதி ஆயிடுவார் போல இருக்கு. அப்படி ஒரு அழகான ஒரு ஸ்வரூபத்தோட அஹோபிலவல்லி தாயாரை நம்ம தரிசிக்கலாம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா கோவில சுத்தி, அதாவது கருவறையை சுத்தி பிரகாரம் இருக்கும். நான் சொன்னா போல இது வந்து ஒரு குடவரை கோயில். இந்த குடவரை கோயில சுத்தி பிரகாரம் இல்ல, நீங்க பிரகாரம் சுத்தணும்னா அந்த மலையை தான் சுத்தி வரணும். இந்த மலையை சுத்துறதுக்காக நிறைய படிக்கட்டு எல்லாம் இருக்கு. அதை சுத்தி மூலிகைகள், அங்க இருக்கிற ஸ்தல விருட்சம், பாரிஜாத மரம், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நிறைய குட்டி குட்டி சன்னதிகள் இருக்கு. இந்த கோவிலை சுத்தி வர வழியில முழுக்க முழுக்க இந்த கோவிலோட விசேஷத்தெல்லாம் அங்க எழுதி வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி நாட்கள்ல இந்த கோவிலை சுத்தி கிரிவலம் வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல ஒரு படிக்கட்டிலையும் மஞ்சள் குங்குமம் சாத்தி வழிபடுறதும் ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது. அடுத்தபடியா நம்ம விசேஷமா பார்க்க வேண்டியது இந்த கோவிலோடைய ஆர்கிடெக்சர், அதாவது பல்லவர் கால குடவரை கோவில். யோசிச்சு பாருங்க, ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சிற்பிகள் இந்த மலையை தேர்ந்தெடுத்து இங்க இப்படி ஒரு அழகான சிலை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த கோவில்ல இந்த மூலவர் முன்னாடி, இந்த கருவறை முன்னாடி நம்ம கைகூப்பி நிற்கும் பொழுது இங்க இருக்கிற நரசிம்மரை மட்டும் பார்க்கல, நம்ம முன்னோர்களுடைய கலைத்திறனையும் பார்க்கிறோம். அப்படி ஒரு பெருமை தான் இல்ல தமிழர்களுடைய கலைத்திறனை பார்க்கும் பொழுது. இந்த நரசிம்மரை பார்க்க யாரெல்லாம் வர, பயம், எதிரிங்களோட தொல்லை, வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தடை, ஒரு சக்சஸே கிடைக்க மாட்டேங்குது இப்படின்னு நினைச்சவங்க எல்லாமே நரசிம்மரை பார்க்க வராங்க. இங்க பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதும் அவருக்கு கொடுக்கறது பானகம், துளசி மாலை சாத்துறது, இதெல்லாம் பண்றாங்க. இங்க இருக்கிற மூலவர் முன்னாடி நம்ம நிக்கும் பொழுது எல்லாரும் கேட்கறது ஒரே விஷயம் தான், நரசிம்மா எங்களை காப்பாத்து அப்படின்னு. பல நூற்றாண்டுகளாக இந்த கோவில் இங்க ரொம்ப அமைதியா நின்றுட்டு இருக்கு. அரசர்கள் மாறிட்டாங்க, ஆட்சி மாறிடுச்சு. இங்க இருக்கிற கிராமம் இப்போ பெரிய சிட்டியா ரொம்ப பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மலைக்குள்ள அதே இருண்ட குகையில, அதே விலக்கொலியில, சங்கு சக்கரத்தோட அபயஹஸ்தத்தோட நம்ம பாடலாத்ரி நரசிம்மர் நமக்காக இன்னும் அருள் பாலிச்சுட்டே இருக்காரு. ஜாப்பலி மகரிஷிக்கு காட்சி கொடுத்த இந்த இறைவன் நமக்கும் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கான எல்லா வரங்களும் கொடுக்க காத்துட்டு இருக்காரு. போய் தரிசிச்சுட்டு உங்களுடைய அனுபவத்தையும் நீங்க எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல கோவிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.